மாவட்டங்களில் கடந்த 2 ஆண்டுகளில் நடைபெற்ற கொலை சம்பவங்கள் அனைத்தையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதி மதத்தின் பேரில் தென் மாவட்டங்களில் அதிக கொலைகள் நடந்துள்ளதாகவும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே மலையடிவாரத்தை ஒட்டிய ஏகலூத்து, கல்லுடைச்சான் பாறை உள்ளிட்ட பல கிராமங்களில் காட்டு யானைகள் நடமாடி வருகின்றன. அவை அங்குள்ள விளைநிலங்களில் புகுந்து நூற்றுக்கணக்கான வாழை மரங்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் யானைகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மின்வேலி அமைத்து தருமாறு வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி அருகே உள்ள கோரம்பாளையம் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிட மேற்கூரை மழை காரணமாக இடிந்து விழுந்தது. அப்போது ஊழியர்கள் யாரும் அங்கு இல்லாததால் உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை. அலுவலகத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த ஆவணங்கள் இடிபாட்டிற்குள் சிக்கி சேதமடைந்தன. ஆபத்தான நிலையில் உள்ள மேற்கூரையை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 4ஆம் வகுப்பு படித்து வரும் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த கட்டிட மேஸ்திரி பாஸ்கரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள பூவந்தியில் செயல்பட்டு வந்த நெல் கலப்பட தொழிற்சாலையை அதிகாரிகள் கண்டுபிடித்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை அங்கு கொண்டு வந்து கூடுதல் எடைக்காக செங்கற்கள், செம்மண் உள்ளிட்டவற்றை கலந்து நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான கோணிப்பைகளில் பேக் செய்யப்பட்டது தெரியவந்தது. அங்கிருந்த 576 நெல் மூட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் லாரியையும் கைப்பற்றினர். திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான கடைகளுக்கு கூடுதல் மாத வாடகை நிர்ணயிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கிருந்த 13 கடைகளை பூட்டி அதன் உரிமையாளர்கள் சாவிகளை நகராட்சியிடம் ஒப்படைத்தனர். கடைகள் மூடப்பட்டிருப்பதால் பொருட்கள் வாங்க முடியாமல் பயணிகள், பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர்.